நீங்க பிறந்த டைம்னு ஒன்று குறிக்கப்படுது. டாக்டர் சொல்ற டைம் தான் குழந்தையோட டைம். அது ஒரு 8 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ முன்ன பின்ன இருந்தா அது சரி தப்புன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஜாதகமே தப்புன்ற மாதிரி ஆயிடும்ல. ஒரு ஜோதிடர்கிட்ட என்ன கேட்கணும்னு ஒரு சென்ஸ் இருக்கு. அந்த சென்ஸே இல்லாதவங்கள ஜோதிடர்கிட்டயே வராதீங்கன்றாங்க. ஏற்கனவே ரெக்கார்டட் மூவி இது, நம்ம இதுல பிளே ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அந்த ஒரு ஃபேக் பிலீஃப் இருக்கிறதுனால தான் அவங்க அதை கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்ததுனால அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இல்ல தொழில பிரச்சனை வருதுன்னா அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குமே, அதனுடைய வேல்யூ என்ன? நான் இதுல வந்துருவேனான்னு போட்டிருக்கான்னு பதில் சொல்றது ஒரு ஜோதிடருக்கு வேலை கிடையாது. பரிகாரம்ன்றதனுடைய வார்த்தையினுடைய எனக்கு தெரிஞ்ச உண்மையான அர்த்தம் என்னன்னா, மனநிலை அப்படின்றது ஜாதகம்னு வச்சுக்கோங்க. மன மாற்றம் என்பதுதான் பரிகாரம். தெளிவான விஷன் இல்லாதவங்களுக்கு தெளிய வைக்கிறதுக்கான விஷன் தான் ஜோதிடம். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். ஸோ கர்மம் அப்படின்றது அப்பா செஞ்ச தப்பு, அம்மா செஞ்ச தப்பு, மூதாதைகள் செஞ்சது அப்படியே இவங்களுக்கு அந்த ஜாதக ரீதியா பாதிக்கும் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையான ஒண்ணு? இல்ல சார், நீங்க அப்படி நீங்க சொல்றீங்க. நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நமக்கு 12 கட்டம் உருவாகுது இல்ல, இதை நம்ம எதை பேஸ் பண்ணி உருவாக்குறோம்? பிறப்பை பேஸ் பண்ணி உருவாக்குறோம். ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு தெருவுல ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு குறிப்பிட்ட டேட் அண்ட் டைம்ல ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. சோ அதை பேஸ் பண்ணி கட்டம் உருவாயிடுச்சு. ரைட்டா? அது நம்ம என்ன சொல்றோம்? தற்செயலா நடந்துச்சு, எல்லாமே நம்ம ஆக்சிடென்ட் சொல்லி தான் நமக்கு பழக்கம், அக்கார்டிங் டு சயின்ஸ் பாஷை. ஓகேங்களா? சாரி, இப்படி ஒரு ஹாரோஸ்கோப் உருவாச்சு இல்லையா? ஆனா அப்போ நீங்க அந்த ஒரு ஹாரோஸ்கோப்புக்குள்ள 12 செக்ஷன் இருக்குது. அந்த 12 செக்ஷனுக்கும் வரம்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த லிமிட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. அந்த லிமிட்டையே நீங்க அப்பா அம்மாவோட கெரியர், தாத்தா பாட்டியோட கெரியர் வச்சு உங்களால டிஃபைன் பண்ணிட முடியும். இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு அம்மா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்காங்க சார். ஒரு லேடி டாக்டரா இருக்காங்க, நர்ஸா இருக்காங்க, பார்மசிஸ்டா இருக்காங்க. எனிவே ஷீ இஸ் இன்டு தி மெடிக்கல் ஃபீல்ட். ஓகேங்களா? அவங்க மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறது உண்மை அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையுடைய லக்னம், அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு லக்னம் விடும். ராசி நான் சொல்லல, லக்னம் அதான் 1ஆம் பாவம். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் லக்னம் 9ஆம் பாவம், 9th ஹவுஸ். இந்த 2 வீட்ல ஏதாச்சும் ஒரு வீட்ல கேது இருக்கணும். ஓகேங்களா? அல்லது லக்னாதிபதி கூட 9ஆம் அதிபதி கூட கேது இருக்கணும். இது ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? ரூல் நம்பர் 2, லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் 3ஆம் பாவத்தோட கனெக்டடா இருக்கணும். எப்படி 3ஆம் பாவத்தோட கனெக்டட் நானே சொல்றேன். 1ஆம் அதிபதி 3ல, 3ஆம் அதிபதி 1ல, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா 9ஆம் அதிபதி 3ல, 3ஆம் அதிபதி 9ல, அப்படி இல்லைன்னா 9ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் இந்த கிரக சேர்க்கை இருக்கும்ல, அந்த மாதிரி 2 பாவ அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது. அல்லது 3 பாவ அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது. 1, 9, 3 ஏதோ ஒரு வகையில சேர்ந்து இருக்கணும். ரூல் நம்பர் 3, லக்ன அதிபதி 9ஆம் அதிபதி இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அஸ்வினி ஆயில்யம் மனுஷம் புரட்டாதியில இருக்கிறது. இந்த உலகத்துல ரஃபா மருத்துவத்துறையில எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? சும்மா ரஃபா ஒரு கணக்கு சொல்லுங்க. எப்படியும் உலகத்துல நிறைய பேர் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. 800 கோடி பேர் இருப்பாங்க சார். அந்த 800 கோடி பேர்ல மருத்துவத்துறையில எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 50 கோடி பேர் இருப்பாங்களா? அட்லீஸ்ட் ஒரு 40 கோடி பேர். அந்த 40 கோடி பேர்ல சரி பாதி பெண்கள்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 கோடி பேர் இந்த மருத்துவத்துறையில இருப்பாங்களா? நீங்க இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன், மருத்துவ ஃபீல்ட்ல இருக்கவங்களுடைய ஜாதகம் இருக்குல்ல, அவங்க ஜாதகம் இல்ல, அவங்க பசங்களுடைய ஜாதகம். ஒரு லேடி டாக்டரா இருக்காங்க, மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கலாம், 3 குழந்தைங்க இருக்கலாம். அவங்க வேற வேற ராசி, வேற வேற டேட்டு, வேற வேற நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்களோட ஜாதகத்துல எடுத்து பாருங்க, அந்த 1ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் இந்த ரூல மாதிரி இருக்காது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துக்கிற கமெண்ட்ல நீங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதை வச்சு உங்களால என்ன செக் பண்ணிக்க முடியும்னா, உங்க ஜாதகமே கரெக்டா இல்லையான்றதை செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினுடைய பேசிக்கே என்னன்னா, ஃபர்ஸ்ட் பர்த் டைம் ரெட்டிஃபிகேஷன் தான் பேசிக். நீங்க பிறந்த டைம்னு ஒண்ணு குறிக்கப்படுது. அது சரி தப்புன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்டர் சொல்ற டைம் தான் உங்க அப்பா அம்மா நோட் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே கான்சியஸா குழந்தை பெத்துக்கிற டைம்ல கடிகாரத்தை பாக்குறதோ டைமை நோட் பண்றதோ கிடையாது. சுகப்பிரசவம்னா ஒருவேளை நோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மேக்ஸிமம் சி செக்ஷன். ஓகேங்களா? அந்த டைம்ல அவங்க அன்கான்சியஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கங்க. அப்போ டாக்டர் சொல்ற டைம் தான் குழந்தையோட டைம். அது ஒரு 8 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ முன்ன பின்ன இருந்தா எப்படி நீங்க அந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்வீங்க? அப்ப ஜாதகமே தப்புன்ற மாதிரி ஆயிடும்ல. சோ ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான ஜாதகங்கள் இருக்கு.
சில ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு 30 டிகிரிங்க. ஒரு லக்னத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 2 hours பிறக்கிற குழந்தைங்க 2 மணி நேரத்துல, அதாவது அந்த 2 மணி நேரத்துக்குள்ள பிறக்கிற குழந்தைங்க அந்த குறிப்பிட்ட லக்னத்துல தான் பிறப்பாங்க. ஆனா அந்த லக்னத்துல டிகிரி டிஃபரன்ஸ் ஆகும். ஒரு டிகிரிக்கு அப்ராக்சிமேட்லி 4 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. இப்போ சில குழந்தைங்க அந்த குறிப்பிட்ட லக்னம், ஏதாச்சும் ஒரு உதாரண லக்னம் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு லக்னம், மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு லக்னம், கடக லக்னம். இப்ப கடக லக்னத்துல ஒரு குழந்தை வந்து 5 டிகிரிலயோ 10 டிகிரிலயோ 15 டிகிரிக்குள்ளேயோ 20 டிகிரிக்குள்ளேயோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குழந்தையோட ஜாதகத்தை ஒருவேளை நீங்க ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தப்பா குறிச்சிட்டீங்கன்னா பெரிய லாஸ் ஒன்றும் வரப்போறது கிடையாது. ஏன்னா ஒரு 2 டிகிரி 3 டிகிரி தான் முன்ன பின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். கடக லக்னத்தை விட்டு அந்த குழந்தை வெளியே போகாது. ஆனா பல குழந்தைகள், பல ஆயிரம் பல லட்சம் பேரு லக்ன சந்தியில பிறக்கிறாங்க. கடைசியில அதாவது கடகம் முடிய போது, சிம்மம் ஆரம்பிக்க போது அந்த டைம்ல பிறக்கிறாங்க. இப்போ இவங்க கடகமா சிம்மமான்னு தெரியல. கரெக்டா? இப்ப இந்த டைம் அந்த மாதிரி ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன்ல டைமை தப்பா குறிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை அவங்க சிம்ம லக்னமா இருந்து, உண்மையிலேயே சிம்ம லக்னமா இருந்து இவங்க கடகம்னு தப்பா குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க உண்மையிலேயே கடக லக்னமா இருந்து இவங்க சிம்மம்னு தப்பா குறிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க இதை கேட்கலாம், சார் என்ன சார் ஒரு விஷயம் தானே, ஒரு செக்ஷன் தானே, அந்த ஒரு செக்ஷன் மாறிச்சுன்னா 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்துல இருந்து எல்லா பாவமும் மாறிடும்ல. ஆமா, மொத்தமே கொலாப் ஆயிரும். அப்ப நீங்க பொருத்தம் எப்படி பாப்பீங்க? நீங்க அந்த ஜாதகத்தை வச்சு தானே லைஃப் லாங் டிராவல் பண்றீங்க. நீங்க அந்த ஜாதகம் கரெக்டா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இன்னைக்கு சொல்றேன், கெரியர் வச்சு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்பாவோட கெரியர் வச்சு, அம்மாவோட கெரியர் வச்சு, 2 தாத்தா 2 பாட்டியோட கெரியர் வச்சு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க திருமணமான நபர்னா உங்க வைஃப் அல்லது ஹஸ்பண்டோட கெரியர் வச்சு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். மாமனார் மாமியார் கெரியர் வச்சு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எதுவும் ப்ராசஸ் இருக்கா? இப்ப அதான் ஃபார்முலாஸ், இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். ஓகே, ஏன்னா நான் கேட்கலாம் நினைச்சேன். இப்ப டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில மட்டுமே இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 ஃபார்முலாஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? சும்மா ஒன்னும் உருவாகல. இது ஒவ்வொன்னும் கேஸ் ஸ்டடி. இது ஒவ்வொன்னும் தினம் வெறும் நான் பாக்குற ஜாதகம் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குற ஜாதகமும் இருக்கு. ஏன்னா நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த ஒரு 10 வருஷத்துல ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க. அவங்களும் சும்மா இல்ல, சும்மா ஒன்னும் அவங்க வந்து படிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதை ஜாதகத்துல ரியல் டைம்ல அவங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிள் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒண்ணு முரணாச்சுன்னா கூட நம்ம கிட்ட வந்துருவாங்க. சார் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க, இதை நான் அப்ளை பண்ணி பார்த்தேன், எனக்கு சுத்தமா பொருந்தலன்னு வந்துருவாங்க இல்லையா? அப்படி வராம கரெக்ட் இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி நீங்க சொன்ன ஆஸ்பெக்ட்ல பொருந்தி இருக்குன்னு நமக்கு தீசிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நம்மளால அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. ஓகே, இந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் எப்பா இவன் என்னைக்கு பிறந்தானா, என் குடும்பமே இப்படி ஆயிருச்சு, என் தொழில் இப்படி போச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, சோ அதெல்லாம் உண்மையா? அது எப்படி, எந்த அளவுக்கு சாத்தியமான? குழந்தை பிறந்ததுனால அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இல்ல தொழில பிரச்சனை வருதுன்னா அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குமே, அதனுடைய வேல்யூ என்ன? அது என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகேங்களா? அவங்க ஜாதகம் எப்ப உருவாச்சு? அவங்க பிறக்கும் போதே உருவாயிடுச்சு. ஓகேங்களா? இவங்க 25-30 வயசு ஆயிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புதுசா ஜாதகம் உருவாகல. அது குழந்தையோட ஜாதகம். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கும் என்கிட்ட கஸ்டமர்ஸ் பல பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கணும் அப்படிம்பாங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்பேன், யாருக்கு பார்க்கணும்னு. ஃபேமிலிக்கு பார்க்கணும் சார்பாங்க. ஃபேமிலியில யாருக்கு பார்க்கணும்? இல்ல சார் ஃபேமிலிக்கே பார்க்கணும் அப்படிம்பாங்க. அதாவது அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குது? அப்படி கேட்கறவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, யாராச்சும் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை வச்சு ஃபேமிலிக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, இது எப்படி பட்ஜெட்ல? ஆமா, இதெல்லாம் வந்து பட்ஜெட்ன்றதை விட இது வந்து ஒருத்தருக்கு வச்சு நம்ம எல்லாத்துக்கும் பாத்துக்கலாம்னு கொஞ்சம் அந்த ஒரு கிராமப்புற மைண்ட் செட். இன்னைக்குமே நீங்க கிராமத்துல போனீங்கன்னா ஒருத்தர் ஜாதகம் தான் பார்க்கணும், கும்பலா வந்து உட்காந்துருவாங்க. ஓகேங்களா? அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த மாடு காணாம போச்சுன்றதுக்கெல்லாம் ஜாதகத்தை வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் அதை வந்து வளர்த்து எடுத்தது ஜோதிடர்களுடைய தவறு. ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த மித்த பிரேக் பண்ணி ஆகணும். என்னன்னா, அவங்களுக்கு ஜாதகம் அவங்களுக்கு தான். டாக்டர் கிட்ட நீங்க போறீங்கன்னா உங்க உடம்புக்கு உங்களுக்கு தான் ஃபால்ட் டாக்டரால கண்டுபிடிக்க முடியும், உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். உங்களை வச்சு கூட வந்தவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. அதே மாதிரி அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்களுக்கு தான். சோ நல்லதும் கெட்டதும் மத்தவங்களால கிடையாது, அது அவங்களாலதான். 2 விஷயம் சார். ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து வரோம்ல. 10th முடிச்சுட்டு +1 +2 நம்ம குரூப் சூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? +1 முடிச்சுட்டு காலேஜ்ல கோர்ஸை சூஸ் பண்ணி ஆகணும். கோர்ஸ்ன்றது வெறும் கோர்ஸ் கிடையாது, அடுத்து நம்மளோட 20-30 வருஷ கெரியர் லைஃபை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். ஒண்ணு. 2வது, அதுல இருந்து நம்ம டைவர்ட் பண்றோம்னா பிசினஸ்க்கு போறோமா இல்ல வேற ஏதாவது ப்ரொஃபஷன் போறோமான்ட்டு அது ஒரு பாதை. ஓகேங்களா? வரனை சூஸ் பண்ணி ஆகணும். வரன்றது சும்மா இல்ல, அது ஒரு 30 வருஷம் மேரிட்டல் லைஃப். இது எல்லாத்துக்கும் முன்னாடி எஸ் ஆர் நோ சொல்றது யாரு? நம்ம தான். ஓகேங்களா? அப்போ நம்ம எதுக்கு எஸ் சொல்றோம் எதுக்கு நோ சொல்றோம் இருக்கு பாருங்க. அதுதான் அடுத்த 2 டிகேடுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர். வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இத கரெக்டா டிசைட் பண்றது எப்படி அப்படின்னு கைட் பண்றது தான் ஒரு அஸ்ட்ராலஜருடைய வேலை. அதுதான் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜருக்கு அழகு. ஓகேங்களா? அதை விட்டுட்டு நாங்க வந்து நான் இதுல வந்துருவேனான்னு போட்டிருக்கான்னு பதில் சொல்றது ஒரு ஜோதிடருக்கு வேலை கிடையாது.
அப்படி சரி ஒருவேளை உங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை நடக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி பரிகாரம் சொல்லி உங்களால ஃபியூச்சரை மாத்த முடிஞ்சதுன்னா அப்ப கடவுளுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ முழுக்க முழுக்க பரிகாரம் அப்படின்றது உண்மை இல்லங்க, கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது பரிகாரம் புரியுது. நீங்க பரிகாரம்ன்றதுடைய வார்த்தையினுடைய எனக்கு தெரிஞ்ச உண்மையான அர்த்தம் என்னன்னா மனநிலை அப்படின்றது ஜாதகம்னு வச்சுக்கோங்க. மன மாற்றம் என்பதுதான் பரிகாரம். முதல்ல தான் திருந்தணும். ஓகேங்களா? நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியணும். அது ஃபர்ஸ்ட் தெரியணும். நம்ம போறது சரியா தப்பான்னு தெரியணும். தெரிஞ்சு அதுல ஏதாச்சும் தப்பு இருக்குன்னா திருத்திக்கணும். ஓகேங்களா? திருத்திக்க முடிஞ்சா லைஃப் சக்சஸ் தான். ஒரு சிலர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகி, அதாவது விவாகரத்து பண்ண பொண்ணு தான் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க, ஐ மீன் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மை? ஏன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? இல்ல, அது எல்லாமே ஆப்ஷன்ஸ் தாங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தான். நீங்க அதெல்லாம் வந்து ப்ரீ ஃபிக்ஸட்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ ஒருத்தருடைய ஜாதத்துல சில வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பிளானட்ஸ் இருக்கும். சில பேரோட ஜாதத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஒரே கட்டத்துல 4 கிரகம் இருக்கும், 5 கிரகம்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அது ரேர் தான். எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. சில பேரோட ஜாதத்துல அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் சேர்றது வருஷத்துக்கு ஏதோ ஒரு மாசமோ அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்லயோ 12ஆம் வீட்லயோ 4 கிரகம் 5 கிரகம் இருக்கும். இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகம். ஆப்ஷன்ஸ்னா என்னன்னா அவங்களுக்கு பல ஃபீல்ட்ல இருந்து என்ன ஃபீல்ட்ல இருந்து பொண்ணு தேடினாலும் மாப்பிள்ளை தேடினாலும் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸே இருக்காது. வெறும் ஒரே ஒரு கர்மனுடைய பதிவு தான் இருக்கும், அல்லது 2 கர்ம பதிவு, கிரகத்தினுடைய கர்ம பதிவு தான் இருக்கும். சோ அப்ப அவங்களுக்கு அந்த 2 பிளானட்ஸ்க்கான கெரியர் ஆப்ஷன் தான் உண்டு. ஓகேங்களா? அதுக்குள்ள அவங்க தேடிக்கணும். அந்த மாதிரி ஜாதகம்ன்றது உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆப்ஷன்ஸும் உங்களுக்கான வரம்பு எல்லையை தீர்மானிக்கிறது மட்டும்தான். மத்தபடி அதுக்குள்ள செலக்ட் பண்ணிக்கிறது பண்ணாதது ஒண்ணு. ரெண்டாவது நல்லதை செலக்ட் பண்றது, கெட்டதை செலக்ட் பண்றது, இது ரெண்டுமே நாம தான். ஓகே. ஸோ இதன் மூலமா அவங்ககிட்ட பேசுனது என்ன தெரிஞ்சதுன்னா, நீங்க ஜாதகத்தை நம்புங்க, நம்பாம போங்க. ஆனா உங்களை நம்புங்க. ஸோ நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாதை தான் அப்படின்றது மாதிரி. எதுக்காக ஜாதகம் பார்க்கணும்னு இருக்கு. ஓகே. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜோதிடர்கிட்ட வந்தீங்க அப்படின்னா நீங்க கரெக்டான கேள்வியை கேட்க முடியும். ஜோதிடரும் கரெக்டான பதில சொல்ல முடியும். நீங்க வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு வரீங்க, வந்துட்டு வந்து 2 இட்லியும் 2 தோசையும் பார்சல் கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. மெடிக்கல் ஷாப்ல என்ன கிடைக்கும்னு இருக்கு. உங்களுக்கு முதல்ல மெடிக்கல் ஷாப்புக்கு வரதுக்குன்னு ஒரு தேவை இருக்கணும். அப்பதான் நீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு வரணும். ஓகேங்களா? மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துட்டு இட்லியும் தோசையும் ஆர்டர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட என்ன கேட்கணும்னு ஒரு சென்ஸ் இருக்கு. அந்த சென்ஸே இல்லாதவங்கள ஜோதிடர்கிட்டயே வராதீங்கன்றன. என்ன பண்ணுவாங்கன்னா சார், கண்ணுல ஒருத்தருக்கு புற விழுந்திருக்கு, கண் ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பண்ணியும் சரியாவல போல, இன்னொரு கண்ணிலையும் பற விழுந்துருச்சு. அப்ப அவர் என்கிட்ட போன் பண்றாரு, கண்ணு இப்போ வந்து 2 கண்ணு இப்போ ப்ராப்ளமா இருக்கு, ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. நீங்களே சொல்லுங்க, இது யார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி? டாக்டர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்கணும். அவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பாருங்க. அவர் சட்டையை பிடிச்சி, ஏன்பா உங்களை நம்பி தானே நான் இவ்வளவு காசு செலவு பண்ணேன், ஆபரேஷன்லாம் பண்ணீங்க, ஏன் இந்த ப்ராப்ளம் சரியாலன்னு அவர்கிட்ட கேட்கணும். ஹீஸ் ஆன்சரபிள் இல்லையா? அதை விட்டு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்களா? சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கோம், 10 வருஷமா போயிட்டு இருக்கோம், முடியுமான்னு ஜாதத்துல போட்டிருக்க, எப்போ முடியும், முடியாதுன்றது யார்கிட்ட கேட்கணும்? ஒண்ணு வக்கீல் கிட்ட, ஜட்ஜ் கிட்ட கேளுங்க, காசு கொடுத்து இல்லையா? 2 பார்ட்டி சண்டை போட்டுக்கிறீங்களா, மியூச்சுவலா உட்காந்து நீங்க பேசி நீங்க முடிச்சுக்குங்க. இதுக்கெல்லாம் யார்கிட்ட வர்றது? இதுக்கெல்லாம் ஜோதிடர் கிட்ட வருவீங்களா? சரி, கல்யாணம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, பொருத்தம் ஜோதிடர் ஒழுங்கா பார்த்தாரோ இல்லையோ, நீங்க பொருத்தம் பார்த்தோ ஒழுங்கா பார்க்காமலையோ கல்யாணம் பண்ணிட்டீங்க, இப்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்ப 2 பேரும் இப்ப மியூச்சுவலா டிவோர்ஸ் போட்டாங்க. அடுத்து ஜோதிடர்கிட்ட எப்ப வரலாம்னா, ஒண்ணு அந்த டிவோர்ஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இனிமே செகண்ட் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்தா, செகண்ட் லைஃப் பார்ட்னர் என்ன ஃபீல்ட்ல இருந்து தேடலாம், என்ன மாதிரி தேடலாம்னு சொல்லிட்டு அப்ப கேட்கலாம். இல்லையா டிவோர்ஸுக்கு முன்னாடி கேட்கணும். ஓகேங்களா? இவங்க 2 கேட்க மாட்டாங்க, இடையில போயிட்டு இருக்கும் பாருங்க, டிவோர்ஸ் போயிட்டு இருக்கும் பாருங்க, அப்ப கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்க, சார் டிவோர்ஸ் கிடைச்சிருமான்னு கேட்பாங்க. அது யார் கையில இருக்கு? வாங்குறவங்க கையில, கொடுக்கறவங்க கையில இருக்கு. ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு அதெல்லாம் ஜாதகத்துல போட்டிருக்காது. அததான் சொல்றேன். அது இது வந்து இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 150-200 ஃபோன் கால்ஸ் வரும் சார். அதுல நீங்க வந்து ஃபில்டர் பண்ணா அப்பாயின்மெண்ட் புக் பண்றது ஒரு 20ல இருந்து 30 கால். அப்ப மிச்ச கால்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகுதே. அப்ப அது மூலியமா நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். சென்ஸே இருக்காது, கேட்கிற கேள்விகள்ல கொஞ்சம் கூட ஒரு டெக்னிக்கல் சென்ஸே இருக்காது. எதெல்லாம் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கலாம், எதெல்லாம் ஜாதகத்துல கேட்கலான்ற ஒரு சென்ஸே இருக்காது. அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் கேட்கறாங்க அப்படின்னா, அவங்க ப்ரெடிக்ஷனை நம்புறாங்க. அதனாலதான் அவங்க இதெல்லாம் கேட்கறாங்க. அவங்க நமக்கு வந்து நடக்கிறது எல்லாமே எதுவுமே நம்ம கையில இல்ல, இது எல்லாமே ப்ரீ ஃபிக்ஸட், ஏற்கனவே ரெக்கார்டட் மூவி, இது நம்ம இதுல பிளே ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அந்த வந்து ஒரு ஃபேக் பிலீஃப் இருக்கிறதுனாலதான் அவங்க அதை கேட்டுட்டு இருக்காங்க. வண்டி தானா போகுது, வண்டி நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல நம்புறாங்க, கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல.
ஓகேங்களா? ஏன்னா அவங்க மேல நாளைக்கு தப்பு வந்துடக்கூடாது. எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு அவன் மேல செல்ஃப் கில்ட்டி வந்துடக்கூடாது. அதுக்கு அவனுடைய மனசு பழி போறதுக்கு இன்னொரு விஷயத்தை தேடும். அதுக்கான இடம் ஜோதிடம் அல்ல. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். ஜோதிடத்தை வழிகாட்டுறதுக்கு ஒரு டூலா பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா, அது முழுக்க முழுக்க உங்க விருப்பம். நீங்க எல்லாரும் ஜோதிடம் பார்த்து தான் டிசைட் பண்ணணும்னு நான் சொல்லல. ஓகேங்களா? இப்ப சில பேருக்கு தெளிவான விஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பசங்களுடைய அப்பா அம்மா வருவாங்க, வந்துட்டு கெரியர் ஆப்ஷன்லாம் என்கிட்ட கேட்பாங்க. அவர் ஏற்கனவே காலேஜ் சூஸ் பண்ணியிருப்பாரு, ஏதோ +1 +2 முடிச்சிருப்பாரு, முடிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு சூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் சூஸ் பண்ண ஃபீல்டு 200% எக்ஸாக்ட்லி அவருடைய கெரியருக்கு பொருத்தமான ஒரு ஃபீல்டா இருக்கும். ஓகே, நான் என்ன சொன்னேன், அவர் சூஸ் பண்ண ஃபீல்டே கரெக்டாக தாங்க இருக்கு அப்படின்னா. இல்லை சார், எங்களுக்கு வந்து அவர் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு எங்களுக்கு விருப்பம். உடனே நான் என்ன சொல்லுவேன், ஒழுங்கா இல்லாத ஒருத்தரை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம கைட் பண்ணலாம். அவர் ஏற்கனவே ஒழுங்கா தான் இருக்காரு. ஒழுங்கா இருக்கிறவன் நீ ஏன்பா ஒழுங்கா இருக்குன்னு கேட்க முடியாதுல்ல. சில பேருக்கு தெளிவான விஷன் இருக்கும், தன்னோட லைஃபை பத்தி, தன்னோட ஃபியூச்சரை பத்தி, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ஸ் இருக்கும். அவங்க பாட்டுக்கு மாரலா போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் தேவையில்லை. தெளிவான விஷன் இல்லாதவங்களுக்கு தெளிய வைக்கிறதுக்கான விஷன் தான் ஜோதிடம். ஓகே ஓகே, டக்குன்னு ஒரு ஆர்வத்துல ஜோதிடத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டெல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம ஆட்கள் உட்காந்து சொல்லிட்டு ஒரு காமெடி எல்லாம் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பத்தி சொல்லியிருக்கிறீங்க. ஸோ மக்களுக்கு இது வந்து நிறைய புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இது எப்படி சொல்றது, ஒரு ஓப்பன் அப்படின்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. நன்றிகள். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.